ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சப்த பிரியே தேவி ஸ்பதலோகைக பூஜிதே ஸ்பத ஜன்மார்ச்சிதம் பாபம் அரசப்தமீ சத்வரம். ஓம் நமோ ஆதித்யாய ஆயுஷ் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகி மேஷதா. எல்லாம் வல்ல அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகத்தோடு ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களையும் அடியேனுக்கு தெரிந்தாற்போல் அதில் வருகின்ற இந்த புராண விஷயங்களை எடுத்துரைத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அன்பர்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள். அதன் வகையிலே இப்போ நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத சப்தமி, அடுத்தது பீஷ்மாஷ்டமி. இந்த ரத சப்தமி அப்படின்னாவே ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நமக்கு எல்லா விரதங்களும் நம்ம தெரியலாம். கிருத்திகை விரதத்திலிருந்து, ஏகாதசி விரதத்திலிருந்து, அமாவாசை விரதத்திலிருந்து, தைப்பூச விரதத்திலிருந்து, இந்த மாதிரி எல்லா விசேஷமும் நம்ம இந்த தை மாதத்தில் நடக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரத சப்தமி அப்படின்றது வருது. இந்த ரத சப்தமியும் அதற்கு மறுநாள் வரக்கூடியது பீஷ்மாஷ்டமி. இந்த உலகிலேயே மிகவும் பிரசித்தமானது. இந்த லோகம் இருக்கின்ற வரையில் நமக்கு பாதுகாப்பாகவும் அருள்பாலிக்கக்கூடிய பகவான் சூரிய பகவான். உலகில் ஒளி தரும் சூரிய பகவானுக்கு உரிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத சப்தமி. இந்த ரத சப்தமி அப்படின்ற நாளில் தான் சூரிய ஜெயந்தின்னு சொல்றது உண்டு. இந்த நாளில் தான் சூரிய பகவான் அவதரித்தார் அப்படின்றது புராணங்கள் சொல்லக்கூடியது. இந்த தை மாசத்துல பூர்வபட்ச, அதாவது வளர்பிறை சப்தமி திதி அன்னைக்கு வரக்கூடியது தான் இந்த ரத சப்தமி. இந்த 7வது நாள் வரக்கூடியது, அமாவாசையிலிருந்து 7வது நாள் வரக்கூடிய இந்த ரத சப்தமி மிகவும் விசேஷமானது. அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி, அமாவாசையிலிருந்து 8வது நாள் வரக்கூடியது பீஷ்மாஷ்டமி. அதை பற்றி நம்ம ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுண்டு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு பலிதமாகும். அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். தை மாதம், வருகின்ற தை மாதம் 22ஆம் தேதி 4/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி வருது. அன்னைக்கு மறுநாள் தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 புதன்கிழமை அன்னைக்கு பீஷ்மாஷ்டமி வருகிறது. இந்த நாளைக்கு நம்ம விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ரத சப்தமி நாளில் நதிகள், கடல், இது மாதிரி இடங்களில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுறது, அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வாகனம் 7 குதிரையில் இருக்கக்கூடியவர். அவர் அன்னைக்கு வடக்க பார்த்து 7 குதிரையில் போகிறார். கிழக்கிருந்து வடக்க பார்த்து சூரிய பகவான் அந்த 7 ரதத்தோட, அந்த 7 குதிரையோட ரதம் பூட்டி அவர் அந்த பக்கம் போகிறதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த நாளில் நம்ம முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாளில், ஏன்னா வடக்கு பார்த்து அவர் போகிறதுனால, இந்த நாளில் நம்ம வடக்க பார்த்து ராத்திரி படுக்கும்போது தலை வைத்து படுத்து தூங்கிறது நல்லது. அன்னைக்கு நம்ம ஸ்நானம், அதாவது குளிக்கிறோம் இல்லையா, காலையில் குளிக்கும்போது இதுக்கு ஒரு பரிகாரங்கள் உண்டு. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள், ஆன்மீக அறிவாளிகள்லாம் நிறைய இதை பற்றி நிறைய ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவா. அதில் நமக்கு தெரியாத விஷயங்களும் இதை நாம் சொல்கிறோம். அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். நோய் இல்லாமல் இருக்கணும்.
அதுக்கு நம்ம ஆன்மீகத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா ஆன்மீக வழி போகும்போது நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல செயல், அதில் வரக்கூடிய நம்ம இந்து தர்மத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை கடைபிடித்து அதை செய்யும் போது அதுக்கு நமக்கு ஒரு கூடுதல் பலன்கள் இருக்கும். இதெல்லாம் பெரியவா அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் அனுபவிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அதனால்தான் புராண காலங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை அவ ஆராய்ஞ்சு அதை பார்த்து அனுபவித்து நமக்கு இந்த விஷயங்களை சொல்றான். அப்படி இந்த ரத சப்தமியில ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எருக்க இலை இருக்கு. அன்னைக்கு என்ன பண்றோம், ஏன்னா பகவான் வந்து 7வது நாள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வளர்பிற 7வது நாள் ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு உகந்த நாள்ன்றதுனாலையும், அவனுடைய வாகனம் 7 குதிரையோட பூட்டி தேர்ல அமரக்கூடிய ஒரு அருள் பாலிக்கக்கூடிய நாள் இருக்கிறதுனாலையும், இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 எருக்கை இலை அதை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எருக்கை இலையில ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்குங்க. இந்த ஆண்கள் குளிக்கும் போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு அவளுக்கு சொல்றது முதல்ல இந்த 7 எருக்குங்க இலையை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு அதுல துளி மஞ்சள் கலந்து அக்ஷதைன்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷதையை அதுல வச்சிடணும். துளி விபூதி அதுல வச்சிடணும். தகப்பனார் தாயார் அப்பா அம்மா இல்லாதவா இல்லை யாரோ ஒருத்தவா இருந்தாலும் ஒருத்தவா இல்லாட்டாலும் அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவான்னு வச்சுக்கோங்களேன், அவ வந்து என்ன பண்ணும், அதை கூட எள்ளு வச்சுக்கணும். இதை வச்சுட்டு இந்த 7 எருக்கை இலையும் தலையில வச்சுக்கணும். ஒன்று மேல ஒன்று அந்த எருக்கை இலையை வச்சு மேல் இதுல நான் சொன்ன மாதிரி துளி அக்ஷதை, துளி விபூதி, துளி எள்ளு, துளி அருகம்பில் இதை வச்சு என்ன பண்ணணும், சிரசில் வச்சுட்டு வடக்க பார்த்து அப்படியே மேலே ஜலம் விட்டுக்கணும். நம்ம வீட்டில் குளிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் அதை கூப்பிட்டுக்கணும். வெளியில் நம்ம நதியில் குளிக்கிறதா இருந்தால் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு ஜலத்தை முதல்ல தலையில் கொஞ்சம் விட்டுட்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவள் குளிக்கும்போது இந்த சுமங்கலி பெண்கள், கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க அவெல்லாம் குளிக்கும்போது அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று எருக்கை இலையை வச்சு அதில் அதே மாதிரி அக்ஷதை, மஞ்சள் பொடி துளி வச்சுக்கணும், அருகம்பில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி சிரசில் வச்சுட்டு ஜலத்தை குளிச்சுக்கலாம். அவளும் நதியில் குளிக்கும் போதும் அதே மாதிரி எடுத்து ஜலத்தை மேலே விட்டு குளிச்சுக்கலாம். இது வடக்கு பார்த்து தான் குளிக்கணும். அதே அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவன் இல்லாதவா அந்த மாதிரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி வச்சுக்கூடாது, அக்ஷதை வச்சுக்கலாம், அருகம்பில் வச்சுக்கலாம், விபூதி துளி வச்சுக்கணும். இதை வச்சு வந்து கணவன் இல்லாதவா வச்சு ஸ்தானம் பண்ணிக்கலாம். இதை நாம் வந்து செய்யறது ரொம்ப சிறப்பானது. இதை பண்ணும்போது சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும், சர்வ தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா இது வந்து ரதசப்தமி நாளில் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது கிரக சாந்தி அப்படின்னு சொல்லுவா. இதை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். இன்னைக்கு நம்ம விரதம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு விரதம் இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றது அப்படின்னா கோதுமை. ஏன்னா சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் தான் சிறப்பானது. அப்படி இருக்கும்போது அதில் நம்ம கோதுமை சம்பந்தப்பட்ட கோதுமை சப்பாத்தி, சர்க்கரை பொங்கல், உளுத்தம் வடை நைவேத்தியம் செய்யலாம். இந்த கோதுமையில் செய்யக்கூடிய கோதுமை உப்புமா இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப அன்னைக்கு விரத நாளில் சாப்பிட்றது. நைவேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சர்க்கரை பொங்கல், உளுத்த வடை நைவேத்தியம் பண்ணலாம். நம்மளுடைய வீட்டில் பூஜை ரூமில் சூரிய பகவானுடைய இந்த புகைப்படம் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அங்கே வச்சு நைவேத்தியம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டு சூரியன் வெளியில் நம்ம வாசல்லையோ தோட்டத்துலையோ எது சௌரியம் இருக்கோ சூரியனை பார்த்து நைவேத்தியம் பண்ணி நம்ம வணங்குறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தி ஆகும். புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது. ரத சப்தமி நாளில் இந்த பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் கோதுமையில் செஞ்ச துளி சப்பாத்தி கூட கொடுக்கலாம், அதில் செஞ்ச உணவு கூட துளி சாஸ்திராப்புக்கிற கொடுக்கலாம். அது ரொம்ப சிறப்பானது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் செய்யக்கூடிய தொழில், ஒரு நம்ம கடை திறக்கிறதோ இல்லை முதல்ல இந்த வேலையை நான் செய்யலான் இருக்கேன்,
இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய எடுத்த காரியங்கள் இந்த நாளில் செய்யும் போது நல்ல அபிவிருத்தி ஆகும். நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள் இந்த ரத சப்தமி. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள், தான தர்மம் பண்றோம் இல்லையா, அதை நம்ம பண்ணும்போது பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக தான தர்மம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த நாளில் நம்மளால முடிஞ்சு, நான் எல்லாருக்கும் எப்பயுமே நான் சொல்லக்கூடியது இதுதான், ஏழை எளியோருக்கு நம்மளால முடிஞ்சது செய்யலாம். குழந்தைகளுக்கு கல்விக்கு கொடுக்கலாம், படிப்பு செலவுக்கு கொடுக்கலாம், முடியாதவா வயசானவளுக்கு புடவை வேஷ்டி அது மாதிரி அந்த வஸ்திரங்கள், அவளுக்கு உண்டான இந்த மருத்துவ இதுக்காக மருந்து மாத்திரைக்காக கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப விசேஷமானது. அதனால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையில் நம்ம சில பேர் 6 மணிக்கு எழுந்திருப்போம், 7 மணிக்கு எழுந்திருப்போம், முடியாத அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பொதுவாக நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 6 மணிக்குள்ள செய்யக்கூடிய நல் விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்காக ஒன்றும் செலவுலாம் கிடையாது. 6 மணிக்குள்ள நம்ம எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றிட்டு வாசல்ல தீபம் ஏத்துறது சிறப்பு. இதை நாம் இது வரைக்கும் செய்யாதவா இதிலிருந்து இதை நம்ம தொடர்ச்சியா செய்யறது ரொம்ப நல்லது. இதுல இருந்து நம்ம ஒரு சுவாமி கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு, இன்னிலிருந்து என்னால் முடிஞ்ச வரையில் தினமும் சூரிய உதயத்துக்குள்ள நான் குளிச்சுட்டு பகவானுக்கு உள்ள நம்ம பூஜை ரூம்ல தீபம் ஏற்றிட்டு வாசல்ல தீபம் ஏத்துறேன் அப்படின்னு இதை நம்ம ஒரு கட்டுப்பாடோட சுவாமி கிட்ட ஒரு உறுதிமொழின்னு கூட சொல்லலாம். அதை ஒரு பிரார்த்தனையா வச்சுட்டு இதை நம்ம செய்யும் போது தொடர்ந்து இதை செஞ்சுன்னு வாங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ரத சப்தமி நாள்ல இருந்து தினமும் நம்ம விளக்கு போட்டு வழிபடுறது சிறப்பு. இதனால என்ன அப்படின்னா, குடும்ப மேன்மை அடையும். நமக்கு நன்னாவே தெரியும். இதை நம்ம செய்ய செய்ய நமக்கேப்பா நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு, ஏதோ ஒரு மனசஞ்சலமாவே இருந்தேன், இப்போ என்னமோ ஒரு திருப்தியா இருக்கு, ஒரு பாரம் இறக்குன மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அது நல்ல சிந்தனைகள், நல்ல அறிவு, நல்ல செயல்லாம் நமக்கு உண்டாகும். இந்த சுறுசுறுப்பு நிறைய கிடைக்கும். இந்த மந்தமான இது இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுதான் சர்வ பீடைன்னு சொல்லுவோம். இந்த பீடையெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விடிகாத்தால நேரம். அதில் நம்ம இந்த நாள்லேருந்து செய்கிறது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இதுலேயும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய பிரத்யட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய தெய்வங்கள் 3. ஒன்று சூரியன், அடுத்தது சந்திரன், அதுக்கு அடுத்தாற் போல பார்த்தீங்கன்னா கோமாதா பசு. தினமும் நம்ம காலையில் இதுக்கு ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல, இதுக்காக நம்ம மெனக்கிட்டு தேடி எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம இடத்துலயே இருக்கக்கூடியது சூரியன். தினமும் காலையில் எழுந்து சூரிய வழிபாடு, சூரியனை பார்த்து வணங்குறது மிகவும் சிறப்பானது. அதை நம்ம தினசரி நம்ம அதை வணங்கும் போது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குடும்ப மேன்மை, குழந்தைகள் ஆரோக்கியம், உடல் பிணிகள், கண் பார்வை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். எதிர்ப்புகள், சத்ருன்னு சொல்றோம் இல்லையா, எதிர்ப்பால ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும். தொழிலில் மேன்மை கிடைக்கும். இதெல்லாம் இந்த ரத சப்தமி நாளில் நம்ம ஆரம்பித்து விரதம் இருந்து தினமும் நம்ம பூஜை பண்ணிட்டு சூரியனை வணங்கும் போது இந்த பலன்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிறத்தால பூ, அந்த செம்பருத்தி பூ, அது போல் சிகப்பு சம்பந்தப்பட்ட புஷ்பங்களில் சாத்தி மாலையாவோ புஷ்பமாவோ உதிரிப்பூவாகவோ அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பானது. சந்திர பகவானுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் செய்யணும். இன்னைக்கு நந்தியாவெட்டப்பூ, இந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இதெல்லாம் செய்கிறது நல்லது. சிவனுக்கு அதே மாதிரி அரளிப்பூ, சிகப்பு அரளி ரொம்ப விசேஷமானது. அதனால் அர்ச்சனை பண்ணி அன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கோவில்லையும் நம்ம தான தர்மங்கள் பண்ணலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கு போய் சேருமா. சூரிய பகவான் கொண்டு போய் சேர்ப்பாராம். அதை அவருக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய விரதமும்
அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரா நம்ம அந்த குதிரையில் எடுத்துன்னு போயிட்டு. அப்போ அவன் முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அதனால முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். நம்ம சூரியனை பார்த்து நம்ம தினசரி போய் போய் வணங்கணும் சொல்றோம் இல்லையா? அப்ப சொல்லும்போது ஓம் நமோ ஆதித்யாய நமஹா இதை நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஈஸியாக வரக்கூடிய வார்த்தை தான், எளிமையான இதுதான் அது. ஓம் நமோ ஆதித்யாய நமஹா, ஓம் நமோ ஆதித்யாய நமஹா இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் சூரிய நாராயணாய நமோஸ்துதே, ஓம் சூரிய நாராயணாய நமோஸ்துதே, ஓம் சூரிய நாராயணாய நமோஸ்துதே. இது போல 3 தடவை, 7 தடவை, 11 தடவை, 13 தடவை, 21 தடவை இதை ரொம்ப சொல்றது ரொம்ப சிறப்பானது. இதை சொல்றது ரொம்ப சிறப்பு, மிகவும் சிறப்பானது. இதை நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அடுத்தது மறுநாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும். பீஷ்மர் அப்படின்னாவே மகாபாரதத்துல முக்கியமானவர், நல்ல தபஸ்வி, பிரம்மச்சாரி. உடைய தகப்பனாருக்காக பிரம்மச்சாரியம் இருந்து இந்த மகாபாரதத்தில் முக்கியமாக எல்லோருக்கும் ஆலோசனை கொடுத்த ஒரு பெரிய தபஸ்வி. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இறுதி காலத்தில் 58 நாள் முள் படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். நம்மளுடைய ஆத்மா போகணும்னு சொல்லிட்டு பரமாத்மானுடைய அருளை பெற்ற பரமாத்மா அவருடைய ஆத்மாவை வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போனார். 58 நாள் முள்படுக்கையில் இருந்த ஒரு பெரிய தபஸ்வி பிரம்மச்சாரி. அவர் நமக்காக அருள்பாலிக்கக்கூடிய பெரிய தபஸ்வியானவர். அவருக்காக அன்னைக்கு நாம விரதம் இருந்து அவருக்காக செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் போய் சேருமா. அதனால அன்னைக்கு செய்யக்கூடிய தர்ப்பணத்தை பத்தி ஒரு எளிமையா பார்க்கலாம். இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைச்சு அன்னைக்கு நாம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, பொதுவா வந்து தகப்பனார் தாயார் இல்லாதவா தர்ப்பணம் கொடுப்போம். ஆனா இந்த பீஷ்மாஷ்டமியில பார்த்தேன்னா அவருக்காக நம்ம தர்ப்பணம் பண்றோம். பண்ணும்போது முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், பீஷ்மருடைய அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். ஆக இது என்னன்னா, இந்த நாள்ல எல்லாரும் இந்த தர்ப்பணத்தை பண்ணலாம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷதை, குங்குமம், மஞ்சள் பொடி, சந்தனம், புஷ்பம் இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒரு சொம்புல நல்ல ஜலத்துல துளி பால் அதில் விட்டு இடது கையால சொம்ப வச்சுண்டு கிழக்க பார்த்து நம்ம அந்த ஜலத்தை தாம்பாளத்தட்டு கீழே வச்சு நம்ம விடுறோம். பீஷ்மரை மனசுல நினைச்சுண்டு இதம் அர்க்யம், இதம் அர்க்யம், இதம் அர்க்யம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அந்த ஜலத்தை அதில் விட்டுடணும். விட்டுட்டு அன்னைக்கு நம்ம ஒரு விரதமாவே இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதை நம்ம இந்த விரதத்தை நம்ம செய்யும் போது முன்னோர்களுடைய, நான் சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், பீஷ்மருடைய பரிபூரண அனுகிரகம் நமக்கு எப்பயும் கிடைக்கும். அதனால இது நிறைய பேர் இதை சொல்லியிருந்தா கூட இந்த விஷயங்கள் நமக்கு சில பேருக்கு தெரியாத விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சு அது பிரகாரம் இதை நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு செய்யும் போதும் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த 2 நாள் விரதம், ரத சப்தமியும் பீஷ்மாஷ்டமி என்கிற இந்த ஒரு அற்புதமான நாளையும் விரதமா இருந்து வழிபடுங்கோ. ஏன்னா இந்து தர்மத்துல நமக்கு ஒரு எளிமையான விஷயங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணி, அதாவது பின்பற்றி நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயங்கள், நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதனால இதை நம்ம தொடர்ந்து இது மாதிரி விரதங்கள் இருங்க, நல்லது நடக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் க்ஷேமம் அடையட்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி, கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.